பார்த்தீங்கன்னா எல்லா செடியிலையும் வந்து பூச்சி புழு ஓவர் ஆகி போச்சு. பூச்சி ஓவர் ஆனதுனால பூரா அந்த தலையும் தின்னு போச்சு. இன்னும் அறுவடை காலமும் ஒன்றும் இருக்குது. இன்னும் 10 அறுவடை கிட்ட இருக்குது பேலன்ஸே. உங்களுக்கே தெரியும். காயும் நல்லா இருக்குது, நல்லா வருது. பூ மறுபடியும் காய்க்க ஆரம்பிக்குது. இன்னும் 10 அடுப்பு இருக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் பூச்சி புழு அதிகமாகி போச்சு. அதான் என்ன பண்ணுறது, மருந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணி வேலையை முடிக்க ஆரம்பித்தாச்சு. இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, பூரா காயும் போயிடும். இப்போவே உடைக்கிறதுக்கு பிரச்சனை இருக்குது. நேற்று தான் யூரியா போட்டிருக்கு. யூரியா போட்ட கையோட மருந்து அடிச்சிட்டா நம்ம நாளைக்கு இன்றைக்கில நாளைக்குள்ள தண்ணி காட்டுற வேலையை ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக அந்த வேலையை முடிக்க போகுது. என்னன்னு தெரியல, வெங்காயமும் லைட்டாக நம்ம சைடில் வச்சு வெங்காயமும் பழுத்து வருது. என்னன்னு தெரியல, தரத்துக்கு வந்து சரின்னு தெரியல. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வந்துடுச்சு. எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து காற்றால எல்லாம் ப்ரெஷராக போயிட்டு எல்லா இடத்துலையும் உட்காந்துரும் இந்த மருந்து. அதான் மோஸ்ட் ஆஃப் இடத்துங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரேயர் தான் வச்சு யூஸ் பண்ணுறதா இருக்குது. அதாவது பெட்ரோல் இயங்கக்கூடியது இது. இங்கே வந்துடுறியா? ஒரு டேங்க் காலி ஆயிடுச்சு, 2வது டேங்க் இறங்கியாச்சு. ஃபர்ஸ்ட் டேங்க் காலி பண்ணிட்டோம். மொத்தமாக ஒரு 5 டேங்க் பிடிக்கும் இந்த கடலைக்கு மட்டும். 5 டேங்க் தேவையான மருந்தெல்லாம் எடுத்து கலக்கியாச்சு. நல்லா மருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா செடிக்கு தலை மேலே நல்லா ஃபுல்லாக உட்காந்துருக்கு. இனிமேல் பட்டு புழுகு நீ இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அடிச்சிருக்கும் மருந்து. மருந்து நல்லா பட்டிருக்கு. இந்த மருந்து